ஓகே, இன்னைக்கு கான்சிக்வன்சஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி அயானிக் ரேடியே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் நடக்கிறனால என்ன விளைவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த மெட்டல்ஸ் வந்து சைஸ் இப்படி 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 ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கனால எக்ஸ்ட்ராக்ஷன் அப்போ it is very difficult extraction, it is very difficult to separate easily. சரியா? difficult to separate easily. அடுத்து ஸ்மால் ரேடியினால, இதோட ரேடியை இருக்கிறதுக்கு சின்னதுனால செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அடுத்து பேசிக் கேரக்டர். பேசிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா லாந்தனம் OH ட்ரைஸ், இதிலிருந்து இந்த எலமெண்ட்லேருந்து பெருசாக இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இருக்க சின்னதாகி லுட்டீனியம் OH த்ரைஸ். ஸோ லாந்தனம் OH த்ரைஸ்லேருந்து லுட்டீனியம் OH த்ரைஸ் வரைக்கும் பேசிக் கேரக்டர் டிக்ரீசஸ். பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரி, அடுத்தது இது வந்து இந்த சைடு இருக்கிறது அயானிக் கேரக்டர். அயானிக் கேரக்டர் டிக்ரீசஸ், whereas covalent nature இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இங்கே போக 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 கோவலண்ட் ஆகிடும். அயானிக் கேரக்டர் சேஞ்சஸ் இன்டு கோவலண்ட் கேரக்டர். சரியா? இப்போ நம்ம சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். சிமிலாரிட்டிஸ். ஓகே, அயானிக் ரேடியே எவ்வளோ சொன்னோம்? 10 பிகோமீட்டர் சொன்னோம். அயானிக் ரேடியே 20 பிகோமீட்டர், அட்டாமிக் ரேடியே 10 பிகோமீட்டர். ரெண்டுமே வந்து ரொம்ப சைஸ் வந்து சும்மா ரேடியே, அட்டாமிக் ரேடியே 10 பிகோமீட்டர், ionic radii 20 picometer. So இதோட physical and chemical properties are same, mostly same, எல்லாமே சேமாக இருக்கும். சரியா? அடுத்து இதோட எல்லாமே என்ன பார்த்தோம்? இந்த சைடில் எல்லாத்துக்குமே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்? ரெண்டுக்குமே சிமிலாரிட்டிஸ் தான் பார்த்தோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட், போத் oxidation state or common oxidation state is +3. Second point, எல்லாமே எதில் இருக்குது? ப்ளஸில் இருக்குது. ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்புறம் இது ஏன் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் சொல்லிட்டேன். அப்போ இதெல்லாம் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஆல்சோ ஹேவிங் reducing ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணிக்கும். ஓகே, தென் இது வந்து அடுத்தது என்ன பண்ணோம்? இங்கெல்லாம் எலக்ட்ரான்ஸ் வந்து 1, 2ன்னு இருக்கிறப்ப பேராமேக்னெட்டிக், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பேராமேக்னெட்டிக்காக மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இட் ஹேஸ் அ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. எல்லாத்துக்குமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? கான்சிக்வன்சஸ் என்ன? இது வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே எலமெண்ட்ஸும் ஒரே சைஸாக இருக்கிறதுனால பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது லாந்தனம் OH ட்ரைஸ் வந்து பேசிக் கேரக்டர் போக டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகி கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் ரேடியே 10 பிகம், அயானிக் ரேடியே 20 பிகோமீட்டர். ரொம்ப ஸ்மால் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். இந்த போத் ஆக்டினைட்ஸ் அண்ட் லாந்தனாய்ட்ஸ்க்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ரெண்டுக்குமே +3. அப்புறம் அதனால் பாசிட்டிவ், ஹைலி ரியாக்டிவ், அண்ட் தென் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கிறனால இது வந்து பேராமேக்னெட்டிக். ஓகே, தென் இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். பாருங்கள், லாந்தனாய்ட்ஸ் are called as rare earth. இது ரேடியோ ஆக்டிவ். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4 எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹையர். இங்கே வந்து 5 எலக்ட்ரான்ஸஸ். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம்? இது ரேடியோ ஆக்டிவ்னு பார்த்துட்டோம். அப்போ இது என்ன? நான் ரேடியோ ஆக்டிவ். ஆனால் ஒன்று மட்டும் ரேடியோ ஆக்டிவ். இதில் லாந்தனாய்ட்ஸில் ப்ரோமித்தியம்.
இது ரேடியோ ஆக்டிவ். இதில் அயான்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம், முதல்லயே பார்த்துட்டோம், எல்லாம் கலர்லெஸ்ன்னு சொன்னோம். இதில் கலர்டு பாருங்கள், அயான்ஸ் ஆனால் U3+ அயான்ஸ், ப்ளஸ் அயான்ஸ், 4+ அயான்ஸ், க்ரீன் கலர், 2+ அயான்ஸ் கலர்டாக இருக்குது. +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இல்லை, 2 and 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்குது. இதில் நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இதுலேயே கொஞ்சமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னா டியூ டு எனர்ஜி கேப் இஸ் ஹையர்னு பார்த்தோம். இது எனர்ஜி கேப் பிட்வீன் 4F 5F அண்ட் 6D இஸ் லெஸ்ன்னு பார்த்தோம். அதனால தான் இதுக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்றதை பார்த்தோம். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். இது வந்து லெஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ், கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். அப்போது இது வந்து ஆக்சோகேட்டையான் ஃபார்ம் ஆகாது. இங்கே பாருங்கள், இங்கேயே பார்த்துட்டோம் ஆக்சோகேட்டையான், ஆக்சிஜன் வித்து அதை ஆக்சோகேட்டையான்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இங்கே லெஸ் ரெண்டுமே பேசிக் நேச்சர் போக போக டிக்ரீஸ் ஆகும். கம்பேர் டு ஆக்டினாய்ட்ஸ் இது வந்து லெஸ் பேசிக், இது மோர் பேசிக். அப்புறம் இன்னொரு வார்த்தை பார்த்தோம், எல்லாமே பேராமேக்னெட்டிக். அந்த 7 எலக்ட்ரான்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இது வந்து பேராமேக்னெட்டிக். இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது வந்து ரேடியோ ஆக்டிவ், அதனால் இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ சிமிலாரிட்டிஸ் போத் ஷோ என்ன பார்த்தோம், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், எல்லாமே ப்ளஸில் இருக்குது, எலக்ட்ரோபாசிட்டிவ், ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஆக்சஸர் ரெடியூசிங் ஏஜென்ட் போத் எக்ஸிபிட். ரெண்டுமே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா இது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.